Hi, this is Suresh from Coimbatore. கோவையிலேருந்து ஒரு சுரேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்ட் ரவுண்டுக்கு வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். என்ன மாதிரி காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி காலேஜில் வேகன்சி இருக்குது, என்ன பிரான்ச் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. நமக்குலாம் மார்க் கம்மியாக இருக்குது, நமக்குலாம் நல்ல காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருக்கும் ரொம்ப நல்ல காலேஜ் கிடைக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழகத்தில் 500 காலேஜுகள் இருந்தாலும் ஒரு 125 காலேஜ் ஓரளவுக்கு நல்ல காலேஜுங்க நம்ம சின்ன லிஸ்ட்டு போட்டிருக்கிறோம். இது கூட ஒரு 25 காலேஜ் மேலே ஆட் பண்ணுறப்ப, அதாவது 150 காலேஜ் நல்ல காலேஜ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 20 காலேஜ் எக்ஸஸ் ஆட் பண்ணுறேன். மேலே ஏற்கனவே ஃபில் ஆன ஒரு 20 காலேஜ் வெளியில் எடுக்கிறோம். அப்போ சராசரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 125 காலேஜ் இந்த கட் ஆஃப் ரேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு தமிழகத்தில் வந்து எந்த கல்லூரிகள் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ், ஒரு சின்ன ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. இது சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு வைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல காலேஜ் கிடைக்க போகுது. இந்த வருஷம் நல்லா இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க, நல்ல இடத்த வேலைக்கு போக போகிறீங்க 4 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்ஜினியரிங்கை நல்லா ஸ்கில்லோடு கற்றுக்குங்க அப்படிங்கிறதான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரேன். இந்த வீடியோவில் அதுதான் சொல்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கேள்வி வந்து ரவுண்ட் 3 பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், ரவுண்ட் 3 பற்றி சொல்லுங்கள் சார் சொன்னாங்க ஆர்வமாக. அதுக்கு ஒரு சின்ன ஓப்பனிங் வீடியோவாக தான் இந்த நிகழ்வு நம்ம பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் 3 பொறுத்தளவில் எந்த கட் ஆஃப்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போக போகிறாங்க அப்படின்னா 149.75 அப்படிங்கிற கட் ஆஃபில் ஸ்டார்ட் ஆக போகுது. எது வரைக்கும் சொன்னால் 115 கட் ஆஃப் வரைக்கும், அதாவது 149.75லேருந்து 115 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 33,166 ஸ்டூடெண்ட் இதில் இருக்கிறாங்க. இதில் எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு ஏற்கனவே பணம் இப்போ கட்டிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். நேற்று 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 14, 15, 17ஆம் தேதி வரைக்கும், 13லேருந்து 17 வரைக்கும் நீங்கள் பணம் கட்டலாம். 18ஆம் தேதி காலையில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. 18, 19, 20 இந்த 3 நாள் டைம் இருக்குது. ரிலாக்ஸ்டாக நிதானமாக நல்ல காலேஜை போடுங்க தயவு செய்து. அந்த நல்ல காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீட்டெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஃபில் ஆகிட்டு இருக்கு. இப்போ இவங்க குறிப்பாக இந்த மார்க்கில் வாங்குறவங்களுக்குலாம் இந்த டயர் 2 லெவல் அப்படிங்கிற காலேஜஸில் இருந்து கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்க போகுது. தயவு செய்து நீங்கள் டயர் 2 கீழே இருக்கக்கூடிய காலேஜில் போய் உங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வைக்காதீங்க. வச்சு தேவையில்லாமல் ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக சொல்கிறோம். இந்த டயர் 2 காலேஜ் லிஸ்ட் என்னங்கிறத ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தேவைப்பட்ட நீங்கள் லைனில் கால் பண்ணுங்கள். அந்த காலேஜை பற்றின ஒரு சின்ன ஐடியாஸ் நான் வந்து கொடுக்குறதுக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுக்கலாம். அப்போ உங்கள் எப்போ சார் அப்படின்னா, நீங்கள் இந்த சாய்ஸ் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் 21ஆம் தேதி உங்களுக்கு காலையில் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட், அதாவது 10:30 அலாட்மெண்ட் வந்துடும். அந்த 10:30 அலாட்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடச்சிருந்ததுன்னா நீங்கள் ஓகே பண்ணிவிடுங்க. ஒருவேளை அதை அப்லோட் மூவ்மெண்ட் டவுன்லோட் மூவ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னால் டைம் எடுத்து 22ஆவது வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணலாம். 21, 22 10:30 அலாட்மெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கான டேட்டு 23ஆம் தேதி காலையில் உங்களுக்கு உங்களுடைய ஒரிஜினல் ஆர்டர், அதாவது ஃபைனல் ஆர்டர் உங்கள் இமெயிலுக்கு வந்துடும். அது சம்மந்தப்பட்ட மெசேஜும் உங்களுடைய மொபைல் ஃபோன் கொடுத்துருவாங்க. இதுதான் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு இன்புட். ஆக்சுவலாக இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9,872 பேர் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்திருந்தாங்க. இதுலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 3000 சீட்டுக்கு மேலே வேகன்சி விழுந்துருச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,054 பேர் அழைச்சிருக்கிறாங்க. இந்த 21,054 பேருமே சீட் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ப்ரொடிக்ஷன். கண்டிப்பாக இதுலேயும் வந்து ஒரு 18,000லேருந்து 19,000 எடுக்க போகிறாங்க. இங்கேயும் ஒரு 2,000 சீட் பக்கம் வேகன்சி வரும். அப்போ கிட்டத்தட்ட சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2,000லேருந்து ஒரு 3,000 சீட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஃபில் ஆகாமல் இருக்கும். நல்ல காலேஜில் ஃபில் ஆகாமல் இருக்கும். அப்போ தேர்ட் ரவுண்ட் வரவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நீங்கள் மேலே இன்னும் நல்ல பெட்டர் காலேஜஸ் எடுக்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாப் 150 கல்லூரிகள் மட்டும்தான் இந்த வருஷம் நல்ல கல்லூரிகளாக இருக்க போது. அங்கே மட்டும் தான் சீட் ஃபில் ஆக போகுது. மற்ற கல்லூரிகள்லாம் சீட் ஃபில் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல தகுதியான ஒரு கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரி பேர் வாங்கணும். அதுக்கு NAC வேணும், NBA வேணும், NIRF ரேங்கிங் வேணும், அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வேணும், நல்ல வாத்தியார்கள் வேணும், நல்ல கட்டமைப்பு இருக்கணும், நல்ல ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், நிறைய கம்பெனி பிளேஸ்மெண்ட்டுக்கு வரணும், பப்ளிக் அதை பற்றி நல்லா நினைக்கணும், அங்கே படித்த ஸ்டூடெண்ட் அதை பற்றி நல்லா நினைக்கணும். இத்தனை க்ரைட்டீரியா இருக்கக்கூடிய கல்லூரிகள்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது 500 கல்லூரிகள் இருந்த போதிலும் ஒரு 150 கல்லூரிகள் இருக்குது. இதில் 25 கல்லூரிகள் டாப் லெவலில் ஃபில் ஆயிரும். ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கிட்டத்தட்ட ஃபில் ஆயிரும். மீதமுள்ள 125 கல்லூரிகள் ரவுண்டு 3ல் வரவங்களுக்கு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்ல ஆசைப்படுறேன். தயவுசெய்து பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்க என்னால் முடிந்தவரை உதவ உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆதரவு கொடுத்துக்கின்ற அனைத்து நெஞ்சங்களுக்கும் இந்த வீடியோ மூலமா நன்றி சொல்ல கடமைப்படுறேன். இதுக்கு முன்னாடி ரவுண்ட் 1 அல்லது ரவுண்ட் 2 ஆர்டர்லாம் வாங்க போகிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்ல கல்லூரி கிடைச்சி நல்ல இன்ஜினியரிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நல்ல ஒரு தகவலோடு அடுத்த வீடியோவில் வர்றேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறேன். சுரேஷ்.